இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைபெறக்கூடிய காரியங்களை பார்ப்போம். அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல அந்த கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். பாருங்க, இந்த முழு சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் அவனை கொண்டு சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுது. அது ஒரு வேற தேசம், சீரிய தேசம். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்திட்டு போறாங்க. ஆனா இந்த நாகமான் என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தலைவன் நிமித்தமாய் அவனை கொண்டு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை ஆரம்பிச்சார். அவர் பெரிய பராக்கிரமசாலி அப்படி எல்லாம் ஆண்டவர் அதுல எழுதியிருக்கிறது, நாம் வேதத்தில் எழுதியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவன் குஷ்டரோகியாய் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் முன்கூட்டியே அவரை அறிந்திருக்கிறார். அதாவது கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். யாரை கொண்டுனா அந்த மனிதனை கொண்டு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார் அந்த மனுஷன் நிமித்தமாக. பாருங்க, இஸ்ரவேல் ராஜா இந்த நாகமான் வரும் பொழுது கடிதத்தை கொண்டு வர்றான். இந்த குஷ்டரோகத்தை நீக்கிவிடும்படி அவங்க ராஜாட்ட இருந்து கொண்டு சீரிய தேசத்து ராஜா கொடுக்கிறாரு. பார்த்ததுமே சட்டையை கிழித்து கொண்டு அழுகிற அந்த கதை, நீங்க அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோமானால், இஸ்ரவேல் ராஜாவிற்கு அந்த நிருபத்தை கொடுத்தான். அதுல இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவன் இடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட நான் கலவரா அப்படின்னு சொல்ல, அப்ப இஸ்ரவேலில் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த ராஜாவுக்கு தெரியல. எலியா அங்க இருக்கிறாரு, எலிஷா. ஆனா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு இப்படி ஒரு நன்மையான காரியம் நம்ம தேசத்தில் நடக்கும், தீர்க்கதரிசி இருக்கிறார் அப்படின்றது அந்த இதே தெரியல. இங்கிருந்து கொண்டு போன அடிமை பண்ணி நிமித்தமாய் தான் அந்த நாகமான் இங்க வராரு. சுவிசேஷம் அவன் நிமித்தமாய் அறிவிக்கப்பட்டு இந்த நாகமான் இங்க வருகிறார், விசுவாசத்தோடு இங்க வருகிறார். பாருங்க, ஒரு புறஜாதி ஒரு மனிதன், அவனை கொண்டு ஏதோ ஆண்டவர் செய்ய முடியாய் ஒரு ரட்சிப்பு அந்த தேசத்துக்கு கட்டளையிடுகிறார். பாருங்க, அநேகர் இந்த இடத்துல குஷ்டரோகியா இருக்கிறாங்க. அப்ப நேற்றத்துல பார்த்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல எங்கேயோ வேற தேசத்திலிருந்து ஒரு இஸ்ரவேல்ல ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு அதே அந்த நாகமான் தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பாருங்க, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியல நம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரவேல் அது எலிசா சொன்னதுக்கு அப்புறம் பாரு, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ள மட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் எலிசாவின் வீட்டில் வாசற்படியில் நின்றான். பாருங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். அற்புதமாய் சுகம் பெற்றுக் கொண்டுகிறார் எலிஷா. நாகமான் எலிசா ஒன்னும் சொல்லல, நீ போய் நீ யோர்தான் ஏற்கனவே முங்கி எதிர்த்து போ அப்படின்ட்டான். தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. ஆனா இவன் முணுமுணுத்துட்டு, ஆனா அந்த காரியத்தை எப்படியாவது செய்யணும் அப்படின்ற அவன் கூட அவன் பெரிய தளபதி, ஒரு போர்லயே வெற்றி பெற்றுட்டு நல்ல சந்தோஷத்தோட போறான். அப்பதான் அந்த ராஜா அந்த கடிதத்தை எல்லாம் வாங்கிட்டு வரான். பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி சொல்லக்கூடிய ஒரு சிறிய காரியம் தான், நீ உள்ளே வர வேணாம், வாசல் படியில நீ போய் யோர்தான்ல குளிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் முழங்குறான், எங்க ஊர்ல இருக்க தனி எங்க தேசத்துல தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்னாவும் நல்ல அதோட இங்க நல்ல தண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா பாருங்க, அப்படி இருந்தாலும் அவரு வேலைக்காரங்களாம் சொல்றாங்க, நீ பெரிய காரியம் தான் சொல்லி செஞ்சிருப்பீங்க அப்படின்னு. பாருங்க, அவன் இறங்கி குளிக்கிறான், உடனே கீழ்படிஞ்சிடறான். அவர்கள் உள்ள இருக்கக்கூடிய கூட வரக்கூடிய வேலைக்காரர்கள் சொன்னதுமே அந்த காரியத்தை செஞ்சோம்னா அவன் நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டு அற்புதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் அந்த அற்புதத்தை செய்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அவனுடைய சாட்சி பாருங்க,
இஸ்ரவேலில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசியை திரும்பி வந்து, அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோட எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கு வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தே இப்பொழுது உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ளும் என்றான். இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவரை தவிர அந்த பூமியில எந்த தெய்வமும் சர்வ வல்லமையுள்ள தேவன் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி பயங்கரமான ஒரு சாட்சி அந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, அவனை கொண்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் வேற தேசத்துக்கு. அவனுடைய இருதயத்தை உள்ளித்திரியங்களை அறிந்திருக்கிறவர் தேவன். அந்த மனிதன் கிட்ட ஏதோ ஒரு காரியம் இருக்கு பாருங்க. சில காரியங்கள் இது ஆண்டவருடைய நாம மகிமைப்பட ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதம் நடக்கிறது நிமித்தமாய் இவன் செய்த குற்றமா, இவன் பெற்றோர் செய்த குற்றமான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இவன் செய்த குற்றமும் இல்லை, இவனுடைய தகப்பனார் செய்த குற்றமும் இல்லை, இது தேவ நாம மகிமைப்படும்படியாய் அப்படி சொல்றாரு பார்த்தீங்களா. அதே போல இந்த சீரிய தேசத்தினுடைய தளபதிக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறியும்படிக்க அவனுக்கு ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்கிறது. பிரியமானவர்களே, முதல்ல நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். எங்கேயோ இருக்கிற ஒரு தேசத்திலிருந்து வந்து நம்முடைய தேசத்துல வந்து கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போகிற இந்த நாகமானை போல நாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, இரண்டாவது பாருங்க, அவன் அந்நிய தேசத்துக்காரன். அப்படி இருந்தாலும் அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. நம்ம அநேக முறைகள்ல நம்ம உறவினர்கள் நம்முடைய கொண்டாங்க கொடுத்தா இப்படிப்பட்ட காரியத்துல போய் விக்கிரகத்துக்கு முன்பதாய் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அப்ப நம்ம வேற வழி இல்ல, போய் நிக்கணும் அப்படின்றதெல்லாம் செஞ்சிருவோம். மனிதன் சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது நாகபான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியனினை கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனப்படியை செலுத்துவதில்லை. ஒரு காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக. பாருங்க, ஆண்டவருக்கு தான் இனிமேல் நான் பலி செலுத்துவேன், அதை தவிர வேற எந்த தெய்வத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பலி செலுத்த மாட்டேன் என்கிற ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். அதோட நான் வாழுகிற தேசம் பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிம்மோன் கோவிலுக்குள்ளே பணிய வேண்டியதாகும். இப்படி ரிம்மோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் அடியனுக்கு மன்னிப்பாராக. பாருங்க, அந்த மனுஷன், நான் என்னுடைய எஜமானனுக்காண்டி நான் உள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய வேலை, அதற்கு கர்த்தர் என்னை மன்னிப்பாராக சொல்லி அந்த காரியத்துக்காக மன்னிப்பும் கேட்கிறான். இனி நான் பலி செலுத்துவது ஆண்டவருக்கே அல்லாமல் வேற ஒருவருக்கு நான் பலி செலுத்துவது இல்லை என்கிற ஒரு உறுதிமொழியும் எலிசாவிடம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் அநேக முறைகள்ல நாம் இந்த காரியத்தில் நம்ம தவறி விடுகிறோம். நண்பர்களுக்காய், நம்ம உறவினர்களுக்காய், ஏதோ ஒரு காரியத்துல நம்ம விக்கிரகத்துக்கு முன்பதாய் நின்று அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இந்த மனிதன் சொல்லுகிறான் பாருங்க, இனி கர்த்தருக்கே அல்லாமல் எந்த ஒரு தெய்வத்துக்கு நான் பலி செலுத்த மாட்டேன் என்கிற உறுதிமொழி. அவன் செய்யக்கூடிய வேலையில அந்த ரிம்மோன் கோயிலுக்குள்ள நான் போகும் பொழுது அதற்கு கர்த்தர் என்னை மன்னிப்பாராக, நான் செய்கிற வேலை அப்படி, என்னை ஒரு நிமிஷம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி நம்ம இருக்கிறோம் பாருங்களேன். ஏதோ ஒரு ராஜா, சீரிய தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா